ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோவில் பார்த்தீங்கன்னா டே 3க்கான திருக்குறள் கல்வி பற்றி தான் பார்க்க போகிறோம். பொருட்பாலில் 40வது அதிகாரமாக இருக்குது. புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 அதிகாரத்தில் இருந்து ஒரு 2 குறள் 3 குறள் கொடுத்துருக்காங்க. கல்விங்கிற அதிகாரம் 7th ஓல்டு புக்கில் 3rd டேர்மில் இருக்குது. இந்த கல்விங்கிற அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நற்குணங்களை உடைய ஒருவன் தான் கற்க வேண்டிய நூல்களை கற்க வேண்டும். அறிவியல் நூல், பொறியியல் நூல், கலை நூல், சட்ட நூல், இதில் எதுவாக கூட இருக்கலாம். எல்லாத்துக்கும் நன்மை தரக்கூடிய சிறப்பு கல்விக்கும் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. கல்வி அரசனுக்கும் அமைச்சருக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் எல்லாத்துக்கும் பொதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. முதல் திருக்குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. பொருள், நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும், கற்றபடி நடத்தல் வேண்டும். கற்கன்னா நூல்களை கற்க வேண்டும், கசடரனா குற்றமற்ற நூல்கள், கற்பவை கற்ற பின்னா நூல்களை கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும். என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றமற்ற நூல்களை நாம் தேடி தேடி கற்க வேண்டும், கற்ற பிறகு அதன்படி நல்வழியில் நடக்க வேண்டும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கசடுனா குற்றம், நிற்கன கற்றவாறு நடக்க. இரண்டாவது திருக்குறள், எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. பொருள், எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவர். எண்ணுனா எண்கள் அல்லது கணக்கு, எழுத்துனா இலக்கண இலக்கியங்கள் வரி வடிவம். என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணும் எழுத்தும் எனப்படும் அறிவு கண்களை பெற்றவங்க தான் உயிர் வாழ்வோர் என வள்ளுவர் சொல்லியிருக்காரு. மனிதர்களுக்கு இரு கண்கள் போன்றது எதுனா எண்ணும் எழுத்தும் தான். மூன்றாவது திருக்குறள், கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். பொருள், கல்வி கற்றவர் கண்ணுடையவர், கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர் ஆவர். கண்ணுடையார்னா கல்வி கற்றவர், புண்ணுடையார்னா முகத்தில் 2 புண்கள் உடையவர், அதாவது கல்லாதவரை சொல்கிறாங்க. கண் இல்லாட்டியும் கூட அவங்க கற்றவராக இருந்தால் கண் உடையவராகவே கருதப்படுவார். கல்லாதவர் கண் இருந்தும் அவருடைய முகத்தில் 2 புண் உடையவராக கருதப்படுவார். நான்காவது திருக்குறள், ஓப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். பொருள், அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்போது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும். உவப்பனா மகிழ மகிழ்ச்சி, தலைக்கூடி ஒன்று சேர்ந்து, அதாவது மகிழ்ச்சி பொங்க சேர்ந்து பழகுவதும் அவங்கள பிரியும் போது மனம் கலங்குவதும் அறிவில் சிறந்தோர் செயலாகும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஐந்தாவது திருக்குறள், உடையார் முன் இல்லார் போல் கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். ஐந்தாவது திருக்குறள், உடையார் முன் இல்லார் போல் கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். பொருள், செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர், பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர். செல்வந்தர் முன்னாடி உதவி கேட்டு எளியவர் பணிவோடு நிற்பது போல ஆசிரியரிடமும் பணிந்து நின்று கற்பவரை சிறந்தவன் உயர்ந்தவன்னு சொல்கிறாங்க. கல்லாதவர் தாழ்ந்தவன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. உடையார்னா செல்வர், இல்லார்னா ஏழை, ஏக்கற்றுனா கவலைப்பட்டு, கடையர்னா தாழ்ந்தவர். ஆறாவது திருக்குறள், தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. பொருள், மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும், அதுபோல மக்கள் நூல்களை கற்க கற்க அவத்தம் அறிவு வளரும். தொட்டனைத்துனா தோண்டும் அளவு, மாந்தர்னா மக்கள், அதாவது மணற்பாங்கான இடத்துல தோண்ட தோண்ட எப்படி நீர் பெருக்கெடுத்து ஓடுமோ அதுபோலத்தான் அவங்க நல்ல நூற்களை படிக்க படிக்க அறிவு பெருக்கெடுத்து ஓடும். ஏழாவது திருக்குறள், யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. பொருள்,
கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன்? பொருள்: சாந்துணையும் என்றால் சாகும் வரையிலும். அதாவது கற்றவனுக்கு எல்லா நாடும் எல்லா ஊரும் சொந்தம். இதை தெரிந்தும் ஒருவர் இறக்கும் வரை கல்வி கற்காமல் காலங்கழிப்பது ஏன்னு வள்ளுவர் சொல்றாரு. கல்வி இருந்துச்சுன்னா கடல் தாண்டி கூட பொழைச்சிக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, அதான். 8வது திருக்குறள். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. பொருள்: ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும். ஏமாப்புன்னா பாதுகாப்பு. ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வியானது அப்பிறவியில் மட்டுமல்ல அவனுடைய 7 பிறவியிலும் பாதுகாப்பாக இருக்கும்னு வள்ளுவர் சொல்றாரு. 9வது திருக்குறள். தாம் இன்புறுவது உலகு இன் புறங்கண்டு காமொருவர் கற்றறிந்தார். பொருள்: தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர். காமுறுவர்னா விரும்புபவர். அதாவது தமக்கு இன்பம் தரும் கல்வியானது உலகத்தாருக்கும் இன்பம் தருவதை கண்டு அறிஞர்கள், அதாவது படிக்கக்கூடியவர்கள் மேலும் மேலும் நிறைய கற்க விரும்புவாங்கன்னு வள்ளுவர் கூறியிருக்காரு. 10வது திருக்குறள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றை எவை. பொருள்: ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும். கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா. விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம், மாடுன்னா செல்வம். ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியை தவிர மற்ற எந்த பொருட்களும் அவன் வச்சிருந்தாலும் அது செல்வம் இல்லை வள்ளுவர் கூறியிருக்காரு.